Hello students, எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் Shorthand Toppers. So the Grammalogues tricks and tips of part 5 already part 4 சரிங்களா 4 part வந்து ஆல்ரெடி போட்டாச்சு சரிங்களா. இது நீங்க வீடியோ நம்ம சேனலுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கான வீடியோ இருக்கும். சோ நம்ம பேசிக் மேல ஹெட்டிங்கே கொடுத்திருப்பேன் Grammalogues tricks and tips னு கொடுத்திருப்பேன். சோ அந்த வகையில இது part 5. சோ இதல வந்து பாத்தீங்கன்னா usually வந்து SH stroke அதாவது இந்த ஸ்ட்ரோக் பாத்திருப்பீங்க. இப்படி போட்டா ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்ல போட்டீங்கன்னா யூசுவல். சோ உங்க ஒரு டாட் வச்சிக்கினா யூசுவலி சரிங்களா. சோ இது usually ஓகேங்களா. சோ ஒரு டாட் வச்சு பழகுங்க. சோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அடுத்து has இது ஆல்ரெடி டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். இது as இது has ஓகேங்களா. இது as இது has. சோ சர்க்கிள் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான் டிஃபரண்ட். அடுத்து is his இது is இது his இது is இது his ஓகேங்களா. கொஞ்சம் சவுண்ட் நல்லா கேட்டு எழுதுங்க சரிங்களா. சோ அப்பதான் டிஃபரண்ட் எழுத முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் எடுத்துட்டீங்கன்னா போதும். ஹிஸ்னு காதுல விழுந்துச்சு அப்படின்னா பெரிய சர்க்கிள் போடுங்க. இஸ்னு வந்துச்சுன்னா சின்ன சர்க்கிள் போடுங்க சரிங்களா. அடுத்து இட்ஸ் சரிங்களா. ஸோ இட்ஸ் வந்து டிஎஸ் மட்டும் செகண்ட் பேஸ் போட்டிங்கன்னா இது இட்ஸ். இட் ஈஸ்னு வரும்போது ஒரு டாட் வைங்க. இட் இஸ் டாட் வைங்க. ஆர் வந்து நீங்கள் இட்ஸுக்கு டாட் வச்சுட்டு இட் ஈஸ்க்கு எதுவும் வைக்க தேவையில்லை. ஏன்னா இதை கொஞ்சம் அதிகமான இடத்துல இட்ஸ்னு வரும். இட்ஸுங்கிறது ரொம்ப ரேராக வரும். அதனால இட்ஸுக்கு டாட் வச்சுக்கோங்க. இட் ஈஸ்க்கு எதுவும் வைக்க தேவையில்லை. இட் இஸ் ஓகேங்களா. அடுத்து இட் செல்ஃப் உங்களுக்கு தெரியும். கிராமலாக்ஸ் தேர்ட் பேஸில் டிஎஸ் வந்து தேர்ட் பேஸில் போட்டிங்கன்னா இட் செல்ஃப். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தீஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் தனியாகவே போட்டிருக்கேன். இருந்தாலும் சொல்லிடுறேன். இது தீஸுக்கு வந்து நம்மளா கிராமலாக்ஸ் எடுத்துக்கணும். இது போட்டிங்கன்னா தஸ்ன்னு வரும். தஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ தஸ் அதிகமான இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இது தீஸுக்கு எடுத்துக்கலாம். THESC தேர்ட் பேஸில் THS போட்டிங்கன்னா தீஸ் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஐடியாஸ் வந்து நம்ம கன்யூஸாக பார்க்கலாம். கிராமலாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இருக்கிற கிராமலாக்ஸ் எல்லாத்துக்குமே ஐடியா சொல்லுவேன். ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி கிராமலாக்ஸ் என்ன ஐடியா இருக்குது, புதுசாக என்ன கிராமலாக்ஸ் ஆன் பண்ணலாம் எல்லாமே சொல்லிடுவேன் சரிங்களா. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சரிங்களா. நன்றி.